வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாபிஸ் கிச்சனில் நம்ம பட்டர் பீன்ஸ் வச்சு ஒரு கறி செய்வோம். அதுக்கு எண்ணெயில் தாளிக்க பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, திருப்பி வெங்காயம், பல்லாரி வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி, இது ரெண்டையும் வதக்கிட்டு அது அரைக்கிறது தான். பட்டர் பீன்ஸ், எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு. இப்போ 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் வதக்கி தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு தான். நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எண்ணெயே எடுக்க வேண்டாம். எண்ணெய் அதே எண்ணெயில் திருப்பி நம்ம பட்டர் பீன்ஸை வச்சு கறி செஞ்சிடலாம். நம்ம வதக்கி வச்சு இந்த கலவையை அரைச்சிருக்கேன். இப்போ எண்ணெயில் பட்டை, கிராம்பு, சோம்பு தான் எடுத்து வச்சுருந்தோம்னா அதை போட்டு பொரிய விட்டுறோம். அது பொரிஞ்சோன்னே ஒரு ஸ்பூன் குழம்பு பொடி, டேஸ்ட்டுக்கு தகுந்த பாரு உப்பு, சிம்மில் போட்டுக்கோங்க. அப்போ தான் கருவாமல் மசாலா இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுக்கிட்டது பச்சை வாசனை போக ஏற்கனவே வதக்குனதுனால பச்சை வாசனை போயிருக்கும். அதனால் கூட கொஞ்சம் பச்சை வாசனை போகும். மசாலு குழம்பு பொடி எல்லாம் சேர்ந்து கலந்து வந்துருச்சு. இப்போ வேக வச்சுருக்க பட்டர் பீன்ஸை
இப்போ குழம்பு ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூடிடலாம். நல்ல பட்டர் பீன்ஸில் இறங்குற வரைக்கும், மசாலா இறங்குற வரைக்கும் வச்சுட்டு இறக்கிடலாம். இப்போ குழம்பு ரெடி. பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பட்டர் பீன்ஸ் கறி ரெடி. இது பட்டாணிலையும் உருளைக்கிழங்குலையும் செய்யலாம். சப்பாத்தி, ரைஸு, தோசைக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.